கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஆண்டவர். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலாயும் பெருகும் என்று சொல்லி ஆபிரகாம் 75 வயதாக இருந்த பொழுது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். 25 ஆண்டுகள் கழித்து அவர் ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபிலே தேவனாகிய கர்த்தர் 12 கோத்திரங்களை கொடுத்து அவர்களை பெருக செய்தார். 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். அதிலே யோசேப்பு மகன் அவர் விற்கப்பட்டு அவர் எகிப்திலே போய் ராஜாவுக்கு எகிப்தியருக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அங்கே பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். யோசேப்பை தேடி யாக்கோபுடைய சந்ததி 70 பேராய் அந்த தேசத்துக்கு போகிறார்கள். அந்த சந்ததி பழுகி பெருகி எகிப்திலே அவர்கள் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருகியிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் சொன்னபடியே அந்த 400 ஆண்டுகள் கழித்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிற போது ஒருவனாய் இருக்கிற பொழுது கர்த்தர் அழகாய் நடத்தினார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய சந்ததியை, இவ்வளவு பெரிய தலைமுறையை கர்த்தர் அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய நிலையிலே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அவர் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படியாக கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர் ஒரு குடும்பமாக இருந்த பொழுதும் கர்த்தர் வழிநடத்தினார். அவர்கள் பழுகி பெருகின பொழுதும் அவர்களை வழிநடத்தினார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். கர்த்தர் கூடவே கடந்து வருகிறார். கர்த்தர் ஜனங்களோடு கூடவே இருக்கிறார். இப்படி அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்த பொழுது, அவர்கள் மீட்கப்பட்டு வந்த பொழுது, கர்த்தர் முன்குறித்த நாளிலே அவர்கள் வந்தபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனுடைய சேனை அவர்களை பக்கத்தில் வருகிறது. முன்னதாக நடந்ததான கர்த்தருடைய அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் 2 பேருக்கும் இடையிலே வந்தது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதபடிக்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அது எகிப்தியரின் சேனைக்கும் இஸ்ரவேலின் சேனைக்கும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிறதாய் காணப்படுகிறது. அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். பாதைகள் வந்த பொழுது, எகிப்தில் அவர்கள் இருந்த பொழுது, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கிற தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். அப்பொழுது 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யாத்திராகமம் சொல்லுகிறது, மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எண்ணில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன், வெளிச்சத்திலே வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். ஒருவராய் இருந்தாலும் அல்லது சேனையாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் பெருகின பொழுது 78ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறபடி பகலிலே மேகத்தினாலும் ராமனும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். இன்றைக்கும் தேவன் நம்மை என்னுடைய சந்ததியும் வழிநடத்த வல்லமில்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே,
ஆண்டவரே, பகலிலே மேகத்திலும் இரவிலே அக்னி சம்பத்திலும் நடத்துகிற நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கேட்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படியாய் கடந்து வந்து இந்த குடும்பங்களை கர்த்தர் நடத்துவீராகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.